அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் இடையே உள்ள வேறுபாடுகள் மற்றும் வாய்ப்புகள் பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பள்ளி படிப்பை முடித்த பிறகு பல மாணவர்களுக்கு பாலிடெக்னிக் அல்லது இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் இருக்கும். இந்த இரண்டு துறைகளும் தொழில்நுட்ப அறிவையும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. ஆனால் இரண்டிற்கும் இடையே சில முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. இந்த வீடியோவில் பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் பற்றிய முழு விவரங்களையும், எந்த படிப்பு உங்களுக்கு சிறந்தது என்பதையும் தெளிவாக விளக்க இருக்கிறோம். முதலில் கல்வி வாரியம் மற்றும் வழங்கப்படும் சர்டிஃபிகேட் பெயர் பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு மாநில தொழில்நுட்ப கல்வி வாரியத்தின் கீழ் சான்றிதழ்கள் டிப்ளமோ என்ற பெயரில் வழங்கப்படும். இது டோட் எனும் அமைப்பால் வழங்கப்படுகின்றது. இன்ஜினியரிங் படிப்புகள் பொதுவாக அண்ணா பல்கலைக்கழகம் அல்லது மத்திய அரசின் AICTE போன்ற அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தின் கீழ் வருகின்றன. இது இன்ஜினியரிங் டிகிரி சான்றிதழாக வழங்கப்படுகின்றன. அடுத்து, இந்த படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் என்னென்ன என்று பார்க்கலாம். பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர பொதுவாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது. சில நேரங்களில் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களும் சேரலாம். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் லேட்டரல் என்ட்ரியாக 2ஆம் ஆண்டில் நேரடியாக சேர்ந்து கொள்ளலாம். இன்ஜினியரிங் படிப்புகளில் சேர 12ஆம் வகுப்பில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் போன்ற முக்கிய பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது அவசியம். இன்ஜினியரிங் பிரிவுகளில் பாலிடெக்னிக் முடித்தவர்கள் 2ஆம் ஆண்டு லேட்டரல் என்ட்ரியில் சேரலாம். இந்த படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு தேவையா என்று பார்ப்போம். பெரும்பாலான பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் பாலிடெக்னிக்குகளில் சேர்க்கை செய்யப்படுகின்றது. இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு JEE, TNEA போன்ற மாநில அல்லது தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் அவசியம் எழுத வேண்டும். இந்த தேர்வுகளில் பெறும் மதிப்பெண்களே சேர்க்கைக்கு முக்கியம். அடுத்து, படிப்புகளின் கால அளவு மற்றும் அதற்கான செலவுகள் பற்றி பார்க்கலாம். பாலிடெக்னிக் படிப்புகளின் கால அளவு பொதுவாக 3 ஆண்டுகள். கட்டணம் இன்ஜினியரிங் விட குறைவானதாக அமைந்திருக்கின்றது. அரசு பாலிடெக்னிக்குகளில் மிக குறைந்த கட்டணத்தில் பயில முடியும். இன்ஜினியரிங் படிப்புகளின் கால அளவு பொதுவாக 4 ஆண்டுகள். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளை பொறுத்து கட்டண விகிதம் மாறுபடுகின்றன. இன்ஜினியரிங் படிப்புகளில் கட்டண விகிதம் அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி இரண்டிலுமே மிக குறைந்த அளவில் தற்சமயம் உள்ளது. PMSS ஸ்காலர்ஷிப் போன்ற வசதிகளை பயன்படுத்தி முழு கட்டண விலக்கு பெற்றும் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிப்பை பயில முடிகின்றது. இந்த படிப்புகளை முடித்த பிறகு வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பாலிடெக்னிக் முடித்தவர்கள் தொழிற்சாலைகள், அரசு துறைகள் மற்றும் சிறிய நிறுவனங்களில் ஜூனியர் இன்ஜினியர் அல்லது மேற்பார்வையாளர் போன்ற வேலைகளை பெறலாம். மேலும் இன்ஜினியரிங்கிற்கு நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேரவும் முடியும் என்பது நமக்கு தெரிந்ததே. இன்ஜினியரிங் டிகிரி பெற்றவர்கள் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைகள் மற்றும் நிர்வாக பதவிகளில் சேரலாம். அதிக சம்பளம் மற்றும் சிறந்த தொழில் வளர்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இறுதியாக, பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் ஆகிய 2 படிப்புகளின் முக்கிய விபரங்களை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் நிதிநிலை, ஆர்வம் மற்றும் இலக்குகளை பொறுத்து இந்த படிப்பு உங்களுக்கு எது உகந்ததாக உள்ளது, பாலிடெக்னிக்கா இன்ஜினியரிங்கா என்று தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.